Hello students, 10th max exercise 3.6 la 4th sum which rational expression should be subtracted from ஒரு rational expression கொடுத்திருக்காங்க to get another one rational expression கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த rational expression இந்த rational expressionல இருந்து subtract பண்ணனா நமக்கு இந்த லாஸ்ட் கொடுத்திருக்கிற rational expression கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. வாங்க சம்முக்கு போலாம். விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இல்லையா, அது என்னன்னா பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். இதை எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதலாம்னா, இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து தானே செப்பரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூ ப்ளஸ் 8. இதில் இருந்து பி ஆஃப் எக்ஸை சப்ராக்ட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? 3/x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுதான் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின்ல. நம்ம பி ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ அதை ரைட்டில் கொண்டுட்டு போயிடலாம். அப்போ இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிடலாம். இப்போ இங்க மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் ரைட்ல போயிடும். அப்போ பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஆயிரும். இங்க இருக்கிற இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பிளஸ்ல இருக்கு, எந்த சிம்பிளும் இல்லை. அப்போ பிளஸ், அப்போ லெஃப்ட்ல வரும்போது மைனஸ் ஆயிரும். மைனஸ் 3/x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்க, இது ஒரு ஃப்ராக்ஷன் டைப், இது ஒரு ஃப்ராக்ஷன்ல இருக்கா. அப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி சப்ராக்ட் பண்ணுவோம்? டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டர் ஸ்ட்ரெயிட்டா சப்ராக்ட் பண்ணிக்குவோம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்தா எல்சிஎம் எடுப்போம். இப்போ ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். பாருங்க எப்படின்னு. நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது கியூப் நம்பர் எக்ஸ் கியூப், இதுவும் கியூப் தான். 2 கியூப்னு இதை மாற்றலாம் இல்லையா. நம்ம இப்படி எழுதுனோம்னா இதுக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். தென் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப் இருக்குது இல்லையா, அதுக்கு ஃபார்முலாவும் எழுதணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணணும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப் ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ், பி இருக்கிற இடத்துல 2 இருக்கு. அப்போ பாருங்க, இதுக்கு அப்ளை பண்ணலாம். மேலே நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கலாம். by a cube plus b cube அப்ளை பண்ணுங்க. a plus b into a square மைனஸ் ஏபி. ஏபின்னு போடும்போது ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல 2 இருக்கு. அப்போ 2 into x 2x வந்துடும். ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே பி வந்து 2வா, அப்போ 2 ஸ்கொயர் போடும்போது 4 வந்துடும். ஸோ நம்ம இப்போ ஃபார்முலா சொல்லும்போது ஏன்னு சொல்லும் போதெல்லாம் எக்ஸ் போட்டிருக்கிறேன், பின்னு சொல்லும் போதெல்லாம் 2ன்னு போட்டிருக்கிறேன். மைனஸ் 3/x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை இங்கே இருக்கிற இந்த பாலினாமியல் ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்க. ஸோ நம்ம இதுக்கு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற டைமை ஒரு டைம் எழுதிக்கணும். அது போக பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து எழுதிடணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கு, ரெண்டுலையுமே காமனாக இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுதான் இந்த ரெண்டு டினாமினேட்டருக்கும் எல்சிஎம். சரி, நியூமரேட்டரை எப்படி ஃபில் பண்ணலான்னு பாருங்க. இப்போ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. டினாமினேட்டர் பாருங்க, இது எல்சிஎம்மும் டினாமினேட்டர் சேமாக தானே இருக்கு. அப்போ நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8. நெக்ஸ்ட் செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு வாங்க. இங்கே டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இருக்கு. எல்சிஎம் பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? x + 2 இருக்குது. ஸோ இதையும் இங்கே நியூமரேட்டரில் 3 இருக்குது இல்லையா, அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் எழுதிட்டு 3 × x + 2ன்னு எழுதிக்கணும். அதாவது இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத எல்சிஎம்ல அதை விட்டுறணும், பேலன்ஸ் இருக்கிறதையும் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த 3யை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8, 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 3 × x மைனஸ் 3x. நெக்ஸ்ட் மைனஸ் 3 × ப்ளஸ் 2, மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் வந்துடும். 3 2s are 6 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 × x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டைம் 1 தான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் டைம் 2 இருக்குது. ஸோ 3x சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. அப்போ சப்ராக்ட் பண்ணிடுங்க. 6லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணனா 3 வரும். அப்போ 3x கிரேட்டர் நம்பரோட சைன் ப்ளஸ். இங்கே கான்ஸ்டன்ட் பாருங்கள், ப்ளஸ் 8 மைனஸ் 6 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிடுங்க. 8லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணனா 2 கிரேட்டர் நம்பரோட சைன் ப்ளஸ் இருக்குது. டிவைடட் பை x plus 2 into x square minus 2x plus 4 equal to p of x.
இப்போ நியூமரேட்டருக்கு நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டைம் யூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். பாருங்க x² + 3x + 2 இதுக்கு வந்து நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டைம் எப்படி போடணும்? லாஸ்ட் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை சைனோட மேலே எழுதிக்கலாம். மிடில் இருக்கிற கோஎஃபிசியன்ட்டை சைனோட கீழே எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுனா 2 வரணும், ஆட் பண்ணுனா 3 வரணும். அப்போ 1 2 = 2 எழுதலாம் இல்லையா? இப்போ மல்டிப்ளை பண்ணுனா 2 வருது, ஆட் பண்ணினோம்னா 1 + 2 3 வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. இதை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க 1 2. நெக்ஸ்ட்டு இதுக்கு சைன் போடணும். இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா ரெண்டுக்கும் சேம் சைன் தான் போடணும். எந்த சைன் போடலாம்னா இங்கே கீழே இருக்குது இல்லையா, இந்த சைனை 2 நம்பருக்கும் போட்டுக்கணும். இப்போ இதுக்கு எப்படி ஃபேக்டர்ஸ் எழுதலாம்? இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிள் என்ன? எக்ஸ். இப்போ +1க்கு முன்னாடி எக்ஸ் எழுதிருங்க, x + 1. ரெண்டாவது ஃபேக்டர் வந்து +2க்கு முன்னாடி எக்ஸ் எழுதுனீங்கன்னா x + 2. இதுதான் செகண்ட் ஃபேக்டர். இப்போ இந்த பாலினாமியலுக்கு பதிலாக இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிருங்க. x + 1 × x + 2 டிவைடட் பை x + 2 இன்ட்டு டினாமினேட்டர் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே தான் கொண்டு வந்துட்டுருக்குறோம். இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ கேன்சல் பண்ணிடுங்க. காமனாக இருக்கிறதா x + 2 x + 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் நியூமரேட்டரில் x + 1 இருக்குது, டினாமினேட்டரில் x² - 2x + 4 இருக்குது. இதுதான் p of x. அப்போ நமக்கு தேவையான ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன? p of x = x + 1/x² - 2x + 4. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.